ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த ஆவண குறும்படமாக பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாதவிடாய் காலங்களில் இந்திய பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை மையமாக வைத்து இயக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு மூல காரணமாக கோவையைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் இருந்தார். அவருடன் எமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் படும் துயரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பீரியட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்கிற ஒரு குறும்படம் ஆஸ்கர் விருது பெற்றிருக்கிறது. இந்த படத்தில் கோவையை சேர்ந்த முருகானந்தன் நடித்திருக்கிறார். தற்போது அவர் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் கேட்போம். சார் வணக்கம். நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விருது பெற்று எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்குது சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நிறைய விருதுகள் இந்த துறையில் வாங்கியிருந்தாலும் இது ஆஸ்கர் அப்படிங்கிறது ஒரு உலக அங்கீகாரம் பெற மாதிரி எல்லாருமே ஒரு இதே செட்டப் பண்ணி வச்சுருக்கனால ஸோ அப்போ இந்த அங்கீகாரம் பெறும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு துறை பார்த்திங்கன்னா கண்டுகொண்டாமல் இருக்கப்படுங்க எல்லாத்தினாலையும். திடீர்னு அந்த துறையில் யாராவது நோபல் அது மாதிரி பரிசு வாங்கும்போது ஒட்டுமொத்த உலகம் அந்த துறையை திரும்பி பார்க்குங்க. அது மாதிரி இன்றைக்கி பெண்கள் மாதவிடாயை ஒரு கவனிக்கப்படாமல் ஒரு சுகாதாரம் இல்லாத முறையை உபயோகப்படுத்துகிற இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு ஆஸ்கர் விருது இந்த துறைக்கு கிடைக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் அந்த துறையை திரும்பி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அதில்னு பார்த்துட்டு அதை மேம்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லா கிடச்சிருக்குங்க. அப்போ ஒரு முருகானந்தம் எங்களுடைய கம்பெனி எங்களுடைய ஒரு குழு மட்டுமே ஒர்க் பண்ணுற நிலை மாதிரி நிறைய பேர் முன் வருவாங்க இதில் ஈடுபடுறதுக்காக. அப்போ பெண்களுடைய அந்த அந்தரங்க நாட்களில் ஏற்படுற பிரச்சனைகளுடைய சுகாதாரம் என்பது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்குதுங்க. இன்றைக்கி இதை பேசுகிறக்கோ இதை பற்றி பாடத்தில் திட்டங்கள் எதுவுமே இல்லைங்க. ஸோ நேரடியாக தான் பேசி ஆகணும். இதைத்தான் நாங்கள் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த விருதின் மூலமாக நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பெரிய கம்பெனிகள் இதுக்கு உறுதுணையாக இருக்க முன் வரலாம். நிச்சயமாக இந்த விருது பெண்களுடைய அந்த நாட்கள் சுகாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவியாக இருக்குங்க. மேலும் விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு இந்த விருது ஒரு அங்கீகாரமாக இருக்கும்? ஸோ இந்த ஆஸ்கர் அப்படிங்கும்போது முதல்ல அவங்க பார்க்குறது என்ன படத்துக்குன்னு பார்க்கும்போது அவங்க பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று பீரியட்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று கிளாஸில் பீரியட் அடுத்தது இதுதான் என்ன இதுக்கா அப்படின்ற உள்ளே போகும்போது தான் தெரியும் இந்த அளவுக்கு ஒரு கிராம பெண் கஷ்டப்படுறாளா அப்படின்ட்டு அவங்க உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்கிற நகரத்தை வச்சு அந்த நாட்டை முடிவு பண்ணுறாங்க. அப்படி இல்லைங்க. இந்தியா என்பது ஒரு 14 நகரங்களை வைத்து உருவாக்கப்பட்டதல்ல. இந்தியா என்பது 7 லட்சம் கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. அப்போ அந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது அதனால் நம்மளே ஏதாவது பண்ணலாமா, கடைசியில் ஒரு 100 ரூபாய் அனுப்பிச்சு ஒரு 10 பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கலாமா அப்படின்ட்டு நிச்சயமாக ஒரு தாக்கத்தை இந்த விருது ஏற்படுத்தியே தீருங்க. முக்கியமாக பல்வேறு குறும்படங்கள் விருது பெற்றாலும் கூட இது போன்ற விழிப்புணர்வு கொடுத்த குறும்படங்கள் அங்கீகரிக்கப்படுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்க. நாங்களே எதிர்பார்க்கல. 104லேருந்து 5 வரைக்கும் இது வின் பண்ணிச்சு. பட் நேற்று இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்ட்டு ஃபாரினில் போடுற பழக்கம் இருக்குது. டைம் மேகசின் மாதிரி பெரிய இண்டிபெண்டன்ட்வங்கெல்லாம் அவங்க எல்லாமே இதை தான் சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டாக நைட் கூப்பிட்றாங்க உங்களுக்கு தான் விருது அப்படின்ட்டு சொல்லும்போது நான் இப்போ 1 மணி நேரம் தான் ஆச்சுங்க அனௌன்ஸ் பண்ணி. அதுக்குள்ளே அவங்களுக்கு முதல்ல ப்ரிடிக்ஷனில் இந்த ப்ரீ போல் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களுக்கு விருதுங்கிறது ரொம்ப ரேர். ஆஸ்கரே சொன்னது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தரக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அவங்க கொடுத்துருக்காங்க.